ஆண்டி, வீடு பூட்டி இருக்கு. அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஓ அம்மாவா? ஆண்டல் அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்கன்னு போயிருக்காங்க. இன்னும் வரலையா? எதுக்கும் உங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. வரேன். போனை வேற அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. பேசாம நாமளே போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம். காசு இல்லாதவங்களா கொஞ்சம் நாகரிகமா நடந்துப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ இப்படி கேவலமா நடந்துக்கிற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கே வந்து என்ன பத்தியே இவகிட்ட புரணி பேசிக்கிட்டு இருக்க. இவதான் புரியாம என்ன பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கானா? நீ அத காது குளிர ரசிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க. நான் இல்லாதப்போ ஒண்ணு பேசுறது, இருக்கிறப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறது. எதுக்கு இப்ப என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு அப்படி கத்துற? கத்தி பேச வேண்டியது நான் தான். அந்த தென்றலோட அம்மா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? எதுக்காக அவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த அளவுக்கு அவங்களை எல்லாம் அவமானப்படுத்தி அனுப்புற? பாவம் அந்த அம்மா. நீ பேசினதையெல்லாம் கேட்டு எப்படி மனசு உடைஞ்சிட்டாங்க தெரியுமா? அவங்க யாரு, அவங்க குடும்ப சூழ்நிலைகள் என்ன, இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீதானே அங்க போய் நின்னு பொண்ணு கேட்ட. அப்புறம் என்னத்துக்காக அவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு தேவையில்லாம தகுதி தராதரம்லாம் பேசி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க? ஆரம்பத்துல நான் கூட நீ சொன்ன செலவையெல்லாம் அவங்களத்தான் செய்ய சொல்றியோன்னு நினைச்சேன். எனக்கு அப்படித்தான் புரிஞ்சுது. அவங்களுக்கும் அப்படித்தானே புரிஞ்சிருக்கும். அந்த பதட்டத்துலதான் அவங்க மாதவி கிட்ட போய் எங்களால எப்படி இவ்வளவு செலவு செய்ய முடியும்னு புலம்புனாங்க. இது ஒரு குத்தமா? கூப்பிட்டு வச்சு அவங்கள அப்படி அசிங்கப்படுத்துற? இத பாரு, நீ உன் பேரங்கல்யாணத்துக்கு ஓ இஷ்டம் போல எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ண. ஆனா அதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள வருத்தப்பட வைக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? சரி, சொன்னதுதான் சொன்ன. நீ பேச்ச ஆரம்பிக்கும் போது இந்த செலவு எல்லாத்தையும் நாங்க தான் செய்ய போறோம், சும்மா அவங்க கிட்ட தகவல் மட்டும் தான் சொல்றோம்னு அவங்க கிட்ட டீசெண்டா கன்வே பண்ணியா? அதை விட்டுட்டு அந்த செலவு இருக்கு, இந்த செலவு இருக்கு, அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அத்தனை லட்சம் ஆகும், அத்தனை கோடி ஆகும்னு அனாவசியமா அவங்களை எல்லாம் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க. ஆண்டாளு, பாவம், அவங்க காசு இல்லாதவங்க. திடீர்னு இப்படி எல்லாம் சொன்னா பதற மாட்டாங்களா? இத பாரு ஆண்டாளு, பணங்கிறது வெறும் பேப்பர் தான். லேசா காத்தடிச்சா போதும், இந்த பக்கம் இருக்கிற பணம் அந்த பக்கம் போயிடும். ஆனா கேரக்டர் அப்படி இல்ல. புயலே வந்தாலும்
அசையாம நமக்கு சப்போர்ட் பண்ணும். முதல்ல உன் கேரக்டரை எப்படி டீசெண்டா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு யோசி. சூப்பர், ரொம்ப நல்லாவே பிரசங்கம் பண்ணீங்க. என்னதான் இருந்தாலும் எக்ஸ் ஜட்ஜ் இல்லையா, பேசத்தான் செய்வீங்க. பணம் வெறும் பேப்பர் தான்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பேப்பர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மரியாதையையும் கௌரவத்தையும் கடவுளால கூட கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தை கடவுளே வந்தாலும் மறுக்க முடியாது. இந்த ஆண்டாள் கோபுரம், ராஜ கோபுரம், தென்றல் கோமேதகம், குப்பையிலேந்து வந்த கோமேதகம், அவ இந்த ராஜகோபுரத்துல தான் இருக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குப்பமேட்ல பொண்ணா பிறந்துட்டா. அவளை நான் மருமகளாக்கி இந்த கோபுரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்த பிறகு அவ கூடவே சேர்ந்து அந்த குப்பையும் வந்து இங்க ஒட்டிடக்கூடாதுல்ல. அதை இப்பவே லட்சுமிக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அவளை நான் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினேன். ஆண்டாள், நீ சொல்றதையெல்லாம் பார்த்தா பரவாயில்லையே, கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்களே. நீங்க கெஸ் பண்ண மாதிரியே கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் தென்றலுக்கும் அவ குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே தென்றல் அந்த குடும்பத்திலிருந்து வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தென்றல் கிட்ட அவளோட அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சிங்க யாரையும் நெருங்க விட மாட்டேன். தென்றல் கிட்ட அவங்க பேசவும் முடியாம, பார்க்கவும் முடியாம, பழகவும் முடியாம மொத்தமா ஒதுக்கி வச்சிடுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் தென்றல் குடும்பத்துல தென்றல் மட்டும்தான் பொக்கிஷம், மத்த எல்லாமே தரித்திரம். கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த தரித்திரம் பிடிச்ச கூட்டத்தை தென்றல் கிட்ட இருந்து மொத்தமா வெட்டி விடுறதுதான் என்னோட முதல் வேலையே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தென்றலோட மனசுல இருந்து அவ குடும்பத்தை பத்தின நினைப்ப ரப்பர் வச்சு அழிச்ச மாதிரி மொத்தமா அழிச்சிடுவேன். நிலா, நீ எப்பமா வந்த? அது நான் அம்மா பார்க்க வந்தேன். அவங்க கிளம்பிட்டாங்க போல இருக்கு. நான் வரேன். என்ன இரு நிலா. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? எப்ப வந்தா? கண் கலங்கிட்டே போறாளே. ஆண்டாள், இதெல்லாம் ரொம்ப பாவம். தயவு செஞ்சு உன்னோட எண்ணத்தை மாத்திக்கமா.
நீங்க இல்ல, அந்த ஆண்டவனே சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தென்றலாவ குடும்பத்துல இருந்து பிரிச்சே தீருவேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, இப்போ நிலா இங்க வந்துட்டு போனா. ஐயோ, என்னன்னு தெரியல அத்தை, இங்கிருந்து கீழே அழுதுகிட்டே வந்தா. நானும் ஏன்னு கேட்டதுக்கு அவ பதிலே சொல்லாம அம்மாவை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பொண்ணு போயிட்டா. அத்தை, அவ எதுக்காக அழுதுட்டு போறான்னு தெரியாம தான் நான் மேல வந்தேன். போச்சு, எல்லாம் போச்சு. நீ பேசின எல்லாத்தையும் நிலா கேட்டுட்டா போல இருக்க. அதனால தான் அழுதுகிட்டே போயிருக்கா. நேர வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறா. சொன்னா சொல்லிட்டு போறா. என்ன சொன்னா சொல்லட்டும்னு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ பேசினதெல்லாம் தென்றலோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணுமே ஆகாது. காசு இல்லாதவங்களுக்கு சும்மா கத்தவும் கஷ்டத்தை கத்துக்கவும் தான் தெரியும். மத்தபடி எதையும் நிறுத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. எது நடந்தாலும் இந்த ஆண்டாள் நினைச்சத முடிச்சே தீருவான். கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே தென்றல் அந்த குடும்பத்திலிருந்து வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தென்றல் கிட்ட அவளோட அப்பா அம்மா தம்பி தங்கச்சிங்க யாரையும் நெருங்க விட மாட்டேன். தென்றல் கிட்ட அவங்க பேசவும் முடியாம, பார்க்கவும் முடியாம, பழகவும் முடியாம மொத்தமா ஒதுக்கி வச்சு கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த தரித்திரம் பிடிச்ச கூட்டத்தை தென்றல் கிட்ட இருந்து மொத்தமா வெட்டி விடுறதுதான் என்னோட முதல் வேலை. கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு நீதான் செய்யணும்னு நான் சொன்னா எனக்கு உன் குடும்பத்தோட யோகிதை என்னன்னு தெரியாதா? உன்னால எது முடியும் எது முடியாதுன்னு யோசிக்க தெரியாதவளா இந்த ஆண்டாள்? லக்ஷ்மி, நீயும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே? அம்மா, மா, என்னாச்சுமா? உன்னைய சேர்த்து தானே அப்பா சாப்பிட சொல்றாரு. நீ காதலியே வாங்காம அப்படியே நிக்கிற. என்ன யோசிச்சுட்டு இருக்க? வேற என்னத்தடி யோசிக்க போறேன்? எல்லாம் நம்ம தென்றல் கல்யாணத்தை பத்தி தான். அம்மா, எல்லாம் நடக்கும்போது நடக்கும். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீங்களாம் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சாம்பார் போட்டு உங்களுக்குங்க. இன்னொரு இட்லி வைக்கட்டா? ஆமா லட்சுமி, கேட்க மறந்துட்டேன். ஆண்டாள் அம்மானு கூப்பிட்டாங்கன்னு போனியே, எதுக்கு கூப்பிட்டாங்க? சொல்லு லட்சுமி, என்ன விஷயம்? எதுக்காக கூப்பிட்டாங்க? அது எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. கல்யாண தேதி நெருங்கிடுச்சுல்ல, அதான் நம்ம சொந்தத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. எதுக்குமா உங்களுக்கு வீண் செலவு? நம்ம சைட்ல இருக்கிறவங்களுக்கு
நாமளே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம்னு சொல்ல வேண்டியது. அட நீங்க வேற சொன்னா எங்க அவங்க கேக்குறாங்க. கல்யாணத்தோட மொத்த செலவையும் அவங்க தான் செய்வேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அவங்க சொந்தக்காரங்களே நிறைய பேர் வருவாங்களாம். எல்லாருமே ரொம்ப வசதியானவங்களாங்க. அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 35 லட்சத்துக்கு மேல செலவாகும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தென்றலுக்கு நம்ம எல்லாருக்குமே காஸ்ட்லியா தான் ட்ரெஸ் எடுக்க போறாங்களாம். அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி நம்மள எந்த குறையும் இல்லாம சரிசமமா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. தென்றலோட கல்யாணத்தை சிட்டிலேயே பெரிய மஹால்ல தான் நடத்தணுமா. அதுக்கு 25 லட்சத்துக்கு மேல செலவாகுமா. அதுக்கப்புறம் என்னமோ சாப்பாடு, அந்த மியூசிக் பார்ட்டி வைப்பாங்கல்ல, ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்கங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு அவங்க எப்படியும் ஒரு 1-1.5 கோடிக்கு மேல செலவு பண்ண போறாங்களாங்க. எங்க அப்புறம் நம்ம பரம்பரையிலேயே இப்படி ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் யாருக்குமே நடந்திருக்காதுங்க. தென்றல் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆண்டாளம்மா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. எப்பேற்பட்ட மனுஷி, எவ்வளவு நல்ல குணம், அவ்வளோ வசதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த மனுஷி நம்மள தூரமா நிக்க வைக்கிறதே பெரிய விஷயங்க. ஆனா அந்த மாதிரிலாம் அவங்க எந்த பாகுபாடுமே பார்க்காம அவங்க நம்மள சரிசமமா பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? ஏங்க அவங்க நம்ம தென்றல் மேல மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லார் மேலயுமே பயங்கர மரியாதையும் பாசமும் வச்சிருக்காங்கங்க. கடைசியா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இத்தனை வருஷமா தென்றல் உங்க கூடவே வாழ்ந்திருக்கா, இப்போ கல்யாணங்கிற பேர்ல அவளை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க எல்லாரும் தென்றல் கூடவே சேர்ந்து எங்க வீட்லயே வந்து தங்கிடுங்கன்னு அவங்க சொன்னாங்கங்க. ஆண்டாளம்மா ரொம்ப பெருந்தன்மையா உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம அங்க போய் தங்குறதெல்லாம் சரிப்பட்டு வராது லட்சுமி. ஆமாங்க, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க வீட்டுல வந்து தங்கறதுக்கு உங்களுக்கு தர்ம சங்கடமா இருந்துச்சுன்னா என் வீட்டு பக்கத்துலயே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி நல்ல பெரிய வீடா பார்த்து ஒண்ணு கொடுத்துடுறேன், நீங்க எல்லாரும் அங்க வந்து தங்கிடுங்க. அப்பதான் உங்களுக்கும் அடிக்கடி தென்றலை பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கும், தென்றலுக்கும் உங்களை விட்டு பிரிஞ்ச மாதிரி இருக்காதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு பாத்தீங்களா? போதும், நிறுத்தமா.